அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நல்ல நித்திரை, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தியிருக்கின்ற என் ரப்பு, என்னை படைத்த என் இறைவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னுடைய படைத்த என்னுடைய ரப்புவின் மிகப்பெரிய கருணையாயும் இரக்கமாயும் இருக்கிறது. நான் என்றைக்கோ அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகிப்பு இருக்க வேண்டியவன். என்னை உளையான சேற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்து நிலையான வாழ்க்கையை எனக்கு அளிப்பதற்காக என் ரப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எனக்கு கொடுத்து உங்களுக்கு முன்பாக என்னை ஒரு சாட்சியாக வைத்திருக்கின்றான். அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், மென்மேலும் நன்றி செலுத்துகின்றேன். காய்ந்து போன பூமியிலே மழையை வர்ஷிக்க பண்ணி அதிலிருந்து தாவரங்களை முளைப்பிக்க செய்து தான் படைத்த ஜீவராசிகளை எல்லாம் போஷிக்கின்ற அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனுக்கு நிகர் ஒருவரும் இல்லை, அவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவனை தவிர வேறு ஒரு இறைவனும் இல்லை. முகமது அவர்கள் அவருடைய தூதர் என்று சாட்சி கூறி உரைய ஆரம்பிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக எங்களுக்கு இருந்தது. நான் கிறிஸ்தவத்தில் இருந்தபோது, நான் கிறிஸ்தவனாக இருந்தபோது இந்த டிசம்பர் மாதம் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம். கடைசி மாதம் ஏனென்றால் இதில் இன்று மாதத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். 25ஆம் தேதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதல்ல ஆரம்பித்து இப்போ இந்த மாதம் தான் அடிக்கடி கோயில்கள்லாம் போவாங்க, விடைகாலமே கோயிலுக்கு போயிடுவாங்க, ரொம்ப வழிபாடுகள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. பாட்டுகளை பாடிக்கொண்டு வீடுகளுக்கு சென்று நமக்கு ரட்சிப்பு வந்தது, இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ரட்சிப்பு வந்தது, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தோம் என்று பாடற்குழுவினர்கள்லாம் வீடுகளில் சென்று பாடுவார்கள். அந்த பாடற்குழுவினரை நான் தலைமையேற்று நடத்தி கொண்டு சென்றிருக்கின்றேன். கேரல் ரவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரவுண்ட்ஸில் வாலிபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் பாடல்களை ஏற்றி ஒவ்வொரு வீடாக இரவு நேரங்களில் போய் பாட்டு பாடி இது போய் ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது, இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி பாடல் பாடின நாட்கள் உண்டு. அப்பொழுது அந்த கிரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த குடில் அமைப்பார்கள். அது எனக்கு இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்து விட்டது. அது 1ஆம் தேதியே என்ன பண்ணுவோம், அந்த மலைகள் மாதிரி செட் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்ற ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக மலைகள் மாதிரி செட் பண்ணி அதில் அந்த மலைகளில் மண்ணெல்லாம் போட்டு கம்பு கேழ்வரகெல்லாம் விதைச்சி விட்ருவோம். அதில் அது ஒரு 3 நாளில் சின்ன சின்ன மலைங்களாக கிளம்பி பச்சப்போ சேல்னு ஆகிடும். ஒரு அந்த மலையை நேச்சுரலாக இருக்கும். அப்புறமா அங்கே பொம்மைங்களை வாங்கிட்டு வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததை போலவும், வான சாஸ்திரிகள் வந்து வானத்திலிருந்து வந்து அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கண்டு போகிறதை போலவும் அநேகமாக அந்த நான் அதை அதிகப்படியாக ஒரு ஆர்வம் கொண்டு செய்தேன் அந்த நாட்களிலே. அப்போது பக்கம் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போவார்கள். இது மிகவும் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உண்மையான மாதமாகவும் அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அவர்களுக்கு காணப்படுகின்றது. இதை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க போனோம் என்றால், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி மத்தேயு 2ஆம் அதிகாரம் கூறுகிறது. இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் முற்றிலுமாக பொய். அந்த நான் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மிக முக்கிய காரணங்களில் ஒரு காரணம் அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம். அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் சொன்ன பொய் என்னால் தாழ முடியவில்லை. ஆகவே நான் மிகவும் வேதனை அடைந்து விட்டேன். இவ்வளவு காலமாக இந்த கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பொய்யை பேசிக்கொண்டு மக்களை கவர்ந்து இழுத்து கொண்டு வருகிறது. இது என்ன நியாயம்? இன்றைக்கும் அதை தான் கேட்கிறேன். இன்றைக்கு அகில உலகம் எங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவ சபைகளுக்கு நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, அகில உலகம் இருக்கின்ற இந்த கிறிஸ்தவ சபைகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போதகர்களை நான் பார்த்து கேட்கின்ற கேள்வி, எப்படி நீங்கள் அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் இன்றைக்கும் வைத்துக்கொண்டு மக்களிடத்தில் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. ராமாவிலே புலம்பலும் அழுகையும் துக்கம் கொண்டாடலுமான அழுகை ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை அங்கு பைபிள் சொல்லுகிறது. என்னவென்றால், ஒரு அதிசய நட்சத்திரம் தோன்றுகிறது வானத்திலே. அந்த அதிசய நட்சத்திரம் இயேசுவின் பிறப்புக்கான ஒரு அடையாள நட்சத்திரமாக தோன்றுகிறது.
அதை பார்த்த வான சாஸ்திரிகள், அஸ்ட்ராலஜிஸ்ட் ஒரு 3 பேர் வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அதிசய வால் நட்சத்திரம் தோன்றும் என்றால் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிறக்க வேண்டும். அவர் இந்த அகிலத்திற்கும் ஆகாயத்திற்கும் அவர் மிக முக்கியஸ்தராக இருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தின் மக்களுக்கு ரட்சிப்பை வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் பிறந்திருப்பதாக இந்த நட்சத்திரம் கூறுகிறது. அப்படி என்று அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தோம் என்று அந்த நாட்டை ஆளுகின்ற ஏரோது மன்னனிடம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள். ஏரோது மன்னன் தன்னை கதி கலங்கி போய்விட்டு, என்னை யூதர்களுக்கு ராஜாவாக பிறக்கப் போகிறாராமே, இஸ்ரவேலை ஆளப் போகிறாராமே, இந்த நாடு முழுவதும் அவருக்கு சொந்தமாக போகிறதாமே, இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கிறதாமே என்று அவர் தன்னுடைய அவையில் காணப்படுகின்ற அந்த யூத நியாய பிரமாணிகளை, அந்த யூத சாஸ்திரிகளை கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், இப்படிப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அது என்னவென்றால், பெத்லகேமே, நீ யூதாவிலே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் பூர்வ நாட்களின் அனாதி நாட்களின் தீர்மானமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது. உடனே அவர் சாஸ்திரிகளை அனுப்பிவிட்டார். ஏரோது ராஜா சாஸ்திரிகளை அனுப்பிவிட்டு என்ன சொல்கிறார், நீங்கள் அந்த குழந்தையை கண்டுவிட்டு பிறகு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், அந்த குழந்தை எங்கே பிறந்திருக்கிறது என்று. அந்த சாஸ்திரிகள் போகிறார்கள், அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது வான தூதர்களால். என்ன கட்டளையிடப்படுகிறது, நீங்கள் அந்த ஏரோதின் அரண்மனைக்கு செல்லாமல் நீங்கள் வந்த வழியாக திரும்பி சென்று விடுங்கள் என்று அவர்கள் சென்று விடுகிறார்கள். போன சாஸ்திரிகளை காணவில்லை என்று ஏரோது மன்னன் காத்து கொண்டு இருக்கின்றையில் அவனுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டு, எதற்காக இவர்களுக்காக நாம் காத்து கொண்டிருப்பது, 2 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் நீங்கள் தலையை சிறை சேதம் பண்ணிவிடுங்கள். நாட்டில் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் 2 வயதிற்குட்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சிறை சேதம் பண்ணிவிடுங்கள் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்டதா அப்படியே போர் வீரர்கள் போகிறார்கள். போர் வீரர்கள் போய் 2 வயது குழந்தைகளை எல்லாம் வெட்டி போட்டு விடுகிறார்கள். பைபிள் கூறுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை போய் என்பது தெரியவில்லை. அப்போது ரத்த ஆறு ஓடுகிறது. அந்த ரத்த ஆறு ஓடுகின்றதுனாலே தன் தாயாகிய ராகேல் அழுதாள் என்று பைபிளிலே பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வசனம். இது எப்படி சம்பந்தம் இல்லை என்றால், அந்த நாட்டிலே அனைத்து குழந்தைகளும் வெட்டப்பட்டது என்றால் அந்த நாட்டிற்கு சொந்தக்காரராகிய அந்த வம்சத்திற்கு சொந்தக்காரர்கள் 4 பேர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபு நபிக்கு 4 மனைவிகள். அந்த 4 மனைவிகள் மூலமாக பிறந்தவர்கள் தான் 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள் ஆனார்கள் பனி இஸ்ரேல் மக்களாக. அப்படிப்பட்ட அந்த 4 தாய்களும் அழுதிருக்க வேண்டும். அப்படி 4 தாய்களும் அழாத பட்சத்தில் லேயால் அழுதிருக்க வேண்டும், கில்பால் அழுதிருக்க வேண்டும், ராகேல் அழுதிருக்க வேண்டும். இவர்கள் 4 தாயும் அழாத பட்சத்திலே ஒரு தாய் மட்டும் கண்ணீர் வடிக்கின்றாள். எதற்காக கண்ணீர் வடிக்கின்றாள் என்பது ஏற்கனவே நிறைவேறிவிட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கு கொண்டு வந்து இடைச்செருகல் செய்து வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ பாதிரிகள். கள்ள தீர்க்க தரிசனத்தை கொண்டு வந்து இடைச்செருகல் செய்து இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டபடியே பிறந்த குழந்தைதான், இவர் முன்னறிவிக்கப்பட்டபடியே பிறந்தவர் என்பதை அவர்கள் நிரூபிப்பதற்காக சில ஏற்கனவே நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனங்களை கிளிப்பிங் செய்திருக்கிறார்கள், இடைச்செருகல் செய்து வச்சிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உலகத்தின் பாவத்தை சுமப்பதற்காக ரத்தம் சிந்தி உலகத்தின் மக்களை இயேசு கிறிஸ்து மீட்பதற்காக பிறந்தார் என்றால், உலகத்தின் மக்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தி அவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால், அவர் பிறந்த போது அவருக்காக அநேக குழந்தைகள் ரத்தம் சிந்தி இருக்கிறது. இது எந்த வகையில் நியாயம்? அவர் பிறக்கும் பொழுது லட்சக்கணக்கில் குழந்தைகள் ரத்தம் சிந்திருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை நீக்குவதற்காக லட்சக்கணக்கில் குழந்தைகள் ரத்தம் சிந்திருக்கிறதா? உங்களுக்கு இடத்துல ஒரு கேள்வி கேட்கின்றேன். இப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்களை எழுதியிருக்கிறீர்கள். ராமாவிலே புலம்பலும் அழுகியும் ஏற்பட்டதன் காரணம் என்ன? அது ஏற்கனவே நிறைவேறிவிட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அது எப்படி என்றால், பனி இஸ்ரேல் மக்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால், அவர்கள் இறைவனுடைய சட்டங்களை அவமாக்கி காலால் மிதித்து போட்டுவிட்ட காரணத்தினால், குரான் படியே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்ட காரணத்தினால், அவர்களை கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களின் கைகளை ஒப்பு கொடுக்கிறார். அண்டை நாடாகிய பாபிலோன் பேரரசன் நெபுகாத்நேச்சர் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார். அவருடைய காவல் சேனாதிபதி நெபுசராதான் என்கிறவர் கூட வருகிறார். அவர் அனைத்து கட்டிடங்களையும் இடித்து போடுகிறார்.
2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்கள் வரை நீங்கள் பார்க்கலாம். போர் செய்ய வருகிறார்கள். எருசலேமின் சகல கட்டடங்களும் தரைமட்டமாக்கப்படுகிறது. எருசலேமின் சகல நகரங்களும் தீக்கிரையாக்கப்பட்டு எருசலேமின் தேவாலயம் இடித்து நொறுக்கப்படுகிறது. அங்கே இருந்த எருசலேம் மக்களை, இஸ்ரவேல் மக்களை பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போவதற்காக அவர்களை பிடித்து வைத்து விட்டார். அந்த இஸ்ரவேல் மக்களை பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போவதற்கு முன்பாக ராமா என்கிற ஒரு பட்டணத்திலே அவர்களை சிறை கைதிகளாக வைக்கிறார்கள். அந்த நாட்டுக்கு பாபிலோனுக்கு கொண்டு போவதற்கு முன்பாக அதற்குண்டான ஆதாரம் எரேமியா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது. அந்த சிறை கைதிகளில் இறை தூதராகிய எரேமியாவும் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவரை அந்த காவல் சேனாதிபதி அவரை விடுதலை செய்துவிட்ட பிறகு சொல்கிறார், நீங்கள் எந்த முறையில் வாக்களித்தீர்களோ, எந்த முறையில் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தீர்களோ அதன்படியே இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்து விட்டது. உங்களுடைய தேவனின் வார்த்தை அங்க படித்து விட்டது. கர்த்தர் சத்துருக்களின் கைகளிலே அவரை ஒப்பு கொடுத்து அவர்களை இழிவுபடுத்துவேன் என்று சொன்னார். அதன்படியே சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார். அந்த ராமாவிலே இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பிடித்து வைக்கப்பட்ட அந்த இடத்துக்குரியவள் ராகேல். யூதர்கள் பனி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டை, அந்த இஸ்ரவேல் நாட்டை சுதந்திரிப்பதற்கு முன்பாக 12 கோத்திரங்களுக்கும் 12 பகுதிகள் பிரிக்கப்படுகின்றன. அந்த 12 பகுதிகளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர், யோசேப்பு என்ற அவருடைய சந்ததிக்கு அந்த ராமா என்கிற பட்டினம் விழுகிறது. அவருக்கு அந்த பட்டினம் ராமா என்ற பட்டினம். அந்த யோசேப்பினுடைய தாய் தான் ராகேல். ஆக அந்த பட்டணத்திலே இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய சொந்த ஜனங்கள் சிறை கைதிகளாய் அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறார்களே என்பதற்காக ராகேல் அழுதாலே தவிர, அங்கே பிள்ளைகள் தலைகளை வெட்டி சாய்ப்பதற்காக ராகேல் அழவில்லை. இந்த ஒரு அதிகாரத்தை என்னிடத்துல எந்த அகில உலகத்தின் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்கும் நான் சேலஞ்ச் வைக்கிறேன். உங்களால் இதை ஆதாரம் காட்ட முடியுமா? இது உண்மையான அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் உண்மையானது என்பதை உங்களால் நிரூபித்து காட்ட முடியுமா? ஒன்றுமே முடியாது. இப்படி கற்பனையின் மேல் கற்பனை, ஜோடிப்புகளின் மேல் ஜோடிப்பு, இப்படி அந்த விஷயத்தை புரட்சி செய்து வச்சிருக்கிறீர்கள். அவர் நட்சத்திரத்தை கண்டு வானசாஸ்திரிகள் வருகிறார்கள். வானசாஸ்திரிகள் ஏன் ஏரோதின் ராஜாவின் அரண்மனைக்கு சென்று கேட்க வேண்டும்? அதற்கு பிறகு அந்த நட்சத்திரம் அவர்கள் இயேசு பிறந்த இடத்திற்கு கூட்டி செல்கிறது. அப்படி என்றால் விலாசத்தை கேட்பதற்கு இவர்கள் ஏன் அரண்மனைக்கு வர வேண்டும்? அந்த நட்சத்திரம் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றதே. அந்த நட்சத்திரம் தொடங்குகிறது ஒரு இடத்திலே, இயேசு பிறந்த இடத்திலே போய் நின்று விடுகிறது. அப்படி இருக்க இவர் ஏன் ஏரோது அரண்மனைக்கு போக வேண்டும்? இவர் ஏரோதின் அரண்மனைக்கு போய் விசாரிக்க வேண்டுமாம். இந்த செய்தியை கேட்டு அநேக குழந்தைகள் இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்டிங்கா சீன்களை அமைக்கிறதுக்கு ஸ்கிரீன் பிளே போடுவானுங்க, திரைக்கதை அமைக்கணும்ட்டு. ஒரு ஹீரோ வராருன்னா பின்னாடி சும்மா பட்டாசு வெடி சத்தம் நெருப்புல இருந்து வருவார், அவர் அப்படியே அடிச்சுக்கின்னு வராரு. அதை மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஹீரோவாக்குனாங்களே, சரி ஹீரோவாக்குனாங்க. அவர் வரும்பொழுது அனைத்து குழந்தைகளும் 2 லட்சக்கணக்கான குழந்தைகள், சிறு குழந்தைகள் எல்லாம் தலையை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அது எந்த வகையில் நியாயம்? ஒரு மீட்பர் உலகத்திற்கு வருகிறார். ஒரு மீட்பர் உலகத்திற்கு வருகிறார் என்பது நற்செய்தி எதை கூறுவது? சாவு செய்தி தான் கூறணும். போய் கேரல் ரவுண்ட்ஸ்ல போய் இயேசு பிறந்தார் என்பது நற்செய்தி இல்லை. ஏன்னா இயேசு பிறந்த அன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க தலையை வெட்டி செத்து போய்க்கிறாங்க, ரத்தாறு ஓடிச்சான் யூதயா தேசத்துல. இது நற்செய்தியா? என்ன உங்களை ஏமாத்தின்னு இருக்கிறாங்க, நீங்க உள்ள தலையாட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதோட முடிஞ்சு போச்சு. பாலன் பிறந்ததோட சரி. அதுக்கப்புறமா 30 வயசுக்கு மேலதான் வெளியே வர்றாரு. அவர் 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியாது இவங்களுக்கு. அவர் முதல்ல சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவமே அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவம் 30 வருடங்களாக எங்கே மறைத்து வைத்திருந்தது இந்த இயேசு கிறிஸ்துவை? அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாரா?
இல்லை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாரா? தன் தாய் தகப்பனுக்கு வேண்டிய ஒரு பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருந்தாரா? என்ன செய்து கொண்டிருந்தார்? எங்கே அந்த 30 வருஷத்தினுடைய சரித்திரம்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே வகி வந்தது. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கின்ற வரலாறு தேவையில்லை. சரி, தேவையில்லை என்றாலும் அந்த வரலாற்றுகள் இங்கு இப்போதும் இருக்கிறது. அவர் எப்படி பிறந்தார்? அவருக்கு பால் ஊட்டிய தாய் யார்? அவருடைய தாய் தகப்பன் யார்? அவருடைய 40 வருட கால வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படியெல்லாம் அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்லவே. தாயின் கருவிலே பரிசுத்த வித்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் 30 வருட காலமாக மறைத்து எங்கே வைத்துக் கொண்டிருந்தீர்கள்? அவர்தான் கடவுள், இயேசு தான் கடவுள் என்று மனிதனாக பிறந்தார். கடவுள் என்றால் 30 ஆண்டுகளாக காலமாக கடவுள் எங்கே சென்றார்? கடவுள் ஏன் இல்லை? உலகத்தில் இல்லையா? குர்ஆன் கூறுகிறது, மரியம் என்ற சூறாவிலே குர்ஆன் கூறுகிறது 23வது ஆயத்துல, அவர் குழந்தை அந்த கேட்கிறார்கள். எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு செய்தியை, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு பரிசுத்தமான செய்தியை குர்ஆன் எல்லாம் தெளிவாக கூறுகிறது என்பதை பாருங்கள். மரியம் என்ற சூறாவிலே சொல்லப்படுகிறது, மரியமே என்ன காரியம் நீ செய்து விட்டாய்? மக்கள் சந்தேகிக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் புருஷன் இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்துக் கொண்டு தன் ஜனத்தாரிடம் வரும்பொழுது அவள் சந்தேகிக்க கொள்கிறார்கள். ஆரோனின் சகோதரியே, என்ன காரியம் செய்து விட்டாய் நீ என்று சொல்லும்போது அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. என்ன சொன்னார்? அவர் குழந்தையை சுட்டி காட்டினார். அவ்வளவுதான். அங்க போய் கேட்டுக்க, என்கிட்ட ஒன்னும் கேட்க வேணாம். நான் கேட்டா நீ நம்ப மாட்ட, உனக்கு வேணாம் அந்த கதை. ஏன்னா நீ யூதன், நீ வந்து இந்த மாதிரி சந்தேக பிறவி தான் உனக்கு. நீ புருஷன் இருந்தாவே சந்தேகப்படுற ஆளுங்க நீங்க. அப்போ குழந்தை காட்டிட்டாங்க, தொட்டில் குழந்தை. அப்போ அவன் கேட்கிறான், தொட்டில் குழந்தை எப்படி பேசும்? தொட்டில் குழந்தையிடம் எப்படி பேச முடியும்? நாங்கள் பேச முடியுமா? என்ன நீ கிண்டல் அடிக்கிறா மரியம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அக்குழந்தை நான் அல்லாவின் அடியான் என்று குரல் விட்டது. நீ என்ன சொன்ன? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொன்ன. சொல்லிட்டு அதோட மூடிட்ட பைபிள. ஒண்ணுமே தெரியல அதுல. பாலகன் என்ன பண்ணார், ஏது பண்ணார்னு அந்த பாலகன் தொட்டில் குழந்தையிலே பேசி இருக்கிறார். குர்ஆன் கூறுகிறது, அவர் தனக்கு அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கினான், வேதத்தை வழங்கி இருக்கிறான், அவன் என்னை நபியாக்கி இருக்கிறான். நான் எங்கே இருந்த போதிலும் பாக்கியம் பொருந்தியவனாகவும் ஆக்கினான். நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு உதவி செய்பவனாகவும் தொழுகையை நிலைநாட்டுபவனாகவும் ஜக்காத்தை கொடுக்குமாகவும் நான் கட்டளையிடப்பட்டு இருக்கின்றேன். நான் துர்பாக்கியசாலியாகவும் நான் அடக்குமுறை செய்பவனாகவும் என்னை ஆக்கவில்லை. என்ன ஒரு தெளிவான விஷயம். முடிஞ்சு போச்சு 30 வருஷம் சாப்டர். ஒரே வசனத்துல குத்துட்டான் எல்லாத்தையுமே. அவருடைய என்ன பயோகிராபி இந்த 30 வருஷத்தினுடைய பயோகிராபி இந்த ஒரே ஒரு வசனத்தில் அடங்கி போச்சு. நான் என் தாயாருக்கு உதவி செய்பவனாக வாழப்போகிறேன், என் தகப்பனுக்கு உதவி, என்னுடைய தாயாருக்கு உதவி செய்பவனாகவும், மன்னிக்கவும் அதுல தான் தகப்பன் போட்டிருக்கான் பைபிள்ல, தகப்பன் இல்லை குர்ஆன் சொல்லல. தாயாருக்கு உதவி செய்பவனாக நான் வாழ்கிறேன். நான் ஜக்காத் கொடுக்கும் வாரியமாக, நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக என் உலகத்தில் நான் வாழப்போகிறேன். அது மட்டுமல்ல, நான் ஒரு நபியாகவும் என்னை ஆக்கியிருக்கிறான். எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கின்றான், எனக்கு இஞ்சில் என்ற வேதத்தை வழங்கியிருக்கிறான். உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? பைபிள்ல இயேசு கிறிஸ்துக்கு வேதம் வழங்கப்பட்ட விஷயம் உனக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு எந்த தூதருக்கு தான் வேதம் வழங்கப்பட்டது அப்படின்னு புரியுமா? என்னை துர்பாக்கியசாலியாக அவன் மாற்றவில்லை. பைபிள் அவரை துர்பாக்கியசாலியாக சித்தரித்து வைத்திருக்கிறது. அவரை கன்னத்தில் அடைந்ததாகவும், காரி அவர் முகத்திலே துப்பினதாகவும், அவருடைய ஆடையெல்லாம் கழற்றி அவளை நிர்வாணமாக சிலுவையில் அறைந்ததாக துர்பாக்கியசாலியாக பைபிள் சித்தரித்து வைத்திருக்கிறது. ஆனால் குர்ஆன் அப்படி கூறவில்லை. என்னை துர்பாக்கியசாலியாக அவன் ஆக்கவில்லை, என்னை அடக்குமுறை செய்பவனாகவும் ஆக்கவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க போற அன்னைக்கு கிளம்புறாரு. சீஷருங்கிட்ட சொல்றாரு, எல்லாரையும் கத்தி எடுத்து தோல்ல மாட்டீங்கடான்றாரு. பைபிள் வசனம் இருக்கு. எல்லாம் உங்களுடைய பட்டயங்களை எடுத்து இடுப்பிலே சுருவி கொள்ளுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கிறார் ஒரு வசனம், பட்டயத்தை அடிக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான்ட்டு. அந்த வசனத்தையும் வச்சிருவானுங்க, இதையும் வச்சிருவாங்க. எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. பட்டயத்தை எடுத்துங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு சீஷர் சொல்றாரு, இந்த வஸ்திரத்தை விற்றாங்கிலும் ஏதாவது ஒரு பட்டயத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு சீஷன் சொல்றான், நம்ம இடத்துல 2 பட்டயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லும்போது அது நமக்கு போதும் அப்படின்றார். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டது? அடக்குமுறை செய்பவனாக இல்லை,
நான் மென்மையாக பேசவும், லகுவாக பேசவும், மக்களிடத்தில் அன்பானாகவும் நடந்து கொள்ளவுமே நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன். நான் துர்பாக்கியசாலையாக அர்ப்பணிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ எது மகிமைப்படுத்தியிருக்க? சத்தியாவியாகிய தேற்றரவாளன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இன்ஜில் வேதத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுக்கிறார். அது மிகவும் அழகாக இருக்கிறது குர்ஆன் மூலமாக. மிகவும் அந்த சத்திய ஆவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையான தகவல்களை கொடுக்கிறார் குர்ஆனிலே. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் நம்மளை சீரழித்து, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி விட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லி விடுவாங்க. இவங்க என்ன சொல்றானுங்க? நம்முடைய பாவத்திற்காக சாபமானார் அப்படின்னு சொல்றான். அவர் ரொம்ப சபிக்கப்பட்டார் தான், சாபம் தான் அந்த மரணம். ஆனால் அந்த மரணம் எதற்காக? அந்த மரணம் கொடிய மரணம். சகோதரியே, சகோதரனே, உனக்காய் ரத்தத்தை சிந்தினார், உனக்காய் கன்னத்தில் அறை உண்டார்கள், உனக்காய் முள்முறியிடம் சுட்டப்பட்டது, உனக்காய் உனக்காய் உனக்காய். அவர் தான் சொல்லிட்டாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டாகன்று போங்கள். யூ பீப்புள் அவர் நெவர் நியூ யூ, டிபார்ட் ஃப்ரம் மீ யூ பீப்புள் யூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ். உங்களுக்கு சட்டமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சட்டமே இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாக இருக்கிறீர்கள், நீங்க வெளியே போயிடுங்கன்னு. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நீ கொடுத்த, ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயங்களை எந்த அளவாய் இந்த பைபிள் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து அதுவும் கடைசியா அவன் சொல்றாரு, நான் பிறந்த நாளிலும், நான் மரணிக்கும் நாளிலும், நான் உயிரோடு எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது. என் மீது சலாம். நம்ம சொல்றோம் இன்றைக்கு இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசான்னு சொன்னாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஈசான்ற எந்த தூதரனி உச்சரித்தாலும் அவருக்கு சாத்தியம் சமாதானம் உண்டாகட்டும் என்று நம்ம கட்டளையிடப்பட்டு இருக்கின்றோம் ஆக சொல்லுகின்றோம். ஆனா இவங்க ஏசு அப்பான்றுவாங்க. ஏசு அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா எல்லாரும் இயேசுவை கொண்டு வந்துருவாங்க. எது கேட்டாலும் ஏசு அப்பா தான். அவர் சிநேகிதனாக இருக்கிறார், அவர் எனக்கு மாமாவாக இருக்கிறார், அவர் எனக்கு பெரியப்பாவாக இருக்கிறார். ஆமா, ஆனா அவருக்கு சாந்தியம் சமாதானமும் அவர் கிடையாது. என்ன அவர் அருமையான, அவர் மீது சாந்தியம் சமாதானம். அவர் பெயரை உச்சரிக்கும் பொழுது அவர் மகிமை பொருந்தியவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்துவிட்ட நம்முடைய தூதர்கள், பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து இறைவனுடைய நற்செய்தியை கொடுத்த உம்முடைய தூதர்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், அவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று தான் பார்க்கிறவர்களிடத்திலாம் சொன்னார். நீங்கள் போங்கள், அந்த நகரத்திலே பிரவேசிங்கள், நீங்கள் முதலில் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். இதுதான் அரபியில அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து புதிதாக ஒன்றும் போதிக்கவில்லையே. நாங்கள் கிறிஸ்துவும் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. இந்த நேம் ஆஃப் அல்லாஹ், கர்த்தருக்கு சித்தமானால், இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் இங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இன் த நேம் ஆஃப் காட், த பிளஸ்ட் மேன் who will be coming after me. அவர் யார் எனக்கு பின்னாடி வருகிறாரோ அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இந்த நேம் ஆஃப் அல்லாஹ், அதுதான் பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் சொல்றோம். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாக நேசிப்பது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாக அவர் மீது அன்பு கொண்டிருப்பது உண்மையானால், இந்த பொய் பிரச்சாரங்களை உங்களிடத்திலிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள். மரியமின் மீது அவர்கள் அவதூறு கூறியதாலும், மரியமின் மகனாகிய ஈசாவை அவர்கள் கொன்று விட்டேன் என்று சொன்ன காரணத்தினாலும் அவர்களுக்கு நரகம் இழிவாக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டார். அவருக்கு பதில் வேறொரு ஒப்பாக்கப்பட்டார். வேறொரு ஒப்பாக்கப்பட்டார் தெரியுதா? பிதாவுக்காக வந்தவர், பிதாவுக்காகவே சாட்சி சொன்னவர், பிதாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவர், பிதாவைக்குரிய சாட்சியாய் நின்றவர். என்னை குறித்து சாட்சி சொன்னால் அது எனக்கு மகிமையாய் இருக்காது. என்னை குறித்து சாட்சி சொல்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொன்னவர். வார்த்தைக்கு வார்த்தை பிதா பிதா என்று சொன்னவர்.
அவர் சிலுவையில் அறையும் போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை அவர் கூறியிருப்பாரா? அவருக்கு பதில் வேறொரு ஒப்பாக்கப்பட்டார். அவர் கூறியிருக்கிறார் அந்த கதறல். அவர் சொன்ன வார்த்தை அது. சிந்திக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் உயிர், பைபிள் சொல்கிறது, நான் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் உயிர் தரப்படவும் வேண்டியதென்று மோசேவின் ஆகமத்திலும் தௌராத் வேதத்திலும் தாவீதின் சபூர் வேதத்திலும் நீங்கள் இஞ்சில் வேதத்திலும் படிக்கவில்லையா என்று கேட்கிறார். அப்படி இல்லை, இவங்க செட்டப் பண்ணிக்கிறாங்க, உள்ள சொருவி இருக்கிறாங்க. அப்படி ஏற்கனவே தன்னுடைய மரணத்தை குறித்து முன் அறிவிப்பு அவருக்கு இருந்திருந்தார். நான் மறிக்கப் போகிறோம், இது உண்மையான இறைவனுடைய சித்தமாய் இருக்கிறது, நாம் மரணத்தை நாம் தழுவப் போகிறோம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தால் அவர் ஏன் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டும்? மரணத்தை கண்டு பயந்திருக்கிறார். நீ கிறிஸ்துவா எனக்கு சொல்லும் என்று அந்த ரோமபுரி அரசர்கள் கேட்கிறார்கள். நீ கிறிஸ்துவா எனக்கு சொல்லும். நான் எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் என்னை விடுதலை செய்ய மாட்டீர்கள். விடுதலைக்காக ஏங்கினார். ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சாவதற்கு விருப்பம் இல்லை, ஆனால் நீங்கும்படி செய்யும். நீ உம்முடைய சித்தம் அதுவாக இருந்தால் நான் அதற்கு என்ன செய்ய முடியும்? சத்தியத்தை உங்களுக்கு சத்தியமாய் போதிக்கிற மனுஷனாகிய என்னை கொல்ல நீங்கள் வகை தேடுகிறீர்களே, இது நியாயமா? மோசே அப்படி செய்யவில்லையே, ஆபிரகாம் அப்படி செய்யவில்லையே. எப்படி அவரிடம் தர்க்கித்து மரணத்திற்காக பயந்து நடுங்கிய இருந்திருக்கிறார்? அவரை கொண்டு விடுவார்களோ, அசிங்கப்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு காரணம் பைபிளின்படி. ஆனால் அவர் மரணத்தை எதிர்நோக்கி வரவராயிருந்தால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதற வேண்டிய அவசியமில்லை. குரான் கூறியபடி வேறொரு ஒப்பாக்கப்பட்டார். அவர்கள் யூகத்தில் தான் இருக்கிறீங்க, இன்னும் நீங்க யூகத்தில் தான் இருக்கிறீங்க. சகோதரனே சகோதரியே, அன்பான கிறிஸ்தவ சகோதரிகளே, கிறிஸ்தவ சகோதரிகளே, உங்களுக்காக சொல்கிறேன், இயேசு ரத்தம் சிந்தவும் இல்லை, அவர் உங்கள் பாவங்களுக்காக மரிக்கவும் இல்லை. அவர் எலியாவை போல உயர்த்தி கொள்ளப்பட்டார். இதுதான் குரான் கூறுகிறது. இயேசு சொல்கிறார், நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிரிடும் எழுப்பப்படும் நாளிலும். இது மூன்றுமே எல்லா மனிதர்களுக்கும் சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான், மரணிக்கிறான், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவான். அவர்கள் மண்ணோடு மண்ணாகி எலும்புகளோடு எலும்புகளாகி மக்கிவிட்ட நிலையில் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றனர். முதலில் உங்களை எவ்வாறு படைத்தானோ அவ்வாறே நீங்கள் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி நமக்கு நடந்த விஷயங்கள் தான் எல்லா தூதர்களுக்கும் நடந்தது. நாம் கேட்டு அவர்கள் தூதர்கள், நாம் அவர்களுடைய வழி நடப்பவர்கள். இதுதான் வித்தியாசம். மற்றவர்கள் படி அவர்கள் கடவுளும் அல்ல, கடவுளுக்கு ஒப்பானவர்களும் அல்ல, கடவுளுக்கு நிகரானவர்களும் அல்ல. அவர்கள் மனிதர்கள், மனித வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், மனைவியோடு வாழ்ந்தார்கள், குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் மற்ற இறைவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த நியாய தீர்ப்பும் இந்த சொர்க்கமும் நரகமும் ஆதாம் என்றைக்கு அந்த தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தானோ அன்றைக்கே வந்து விட்டது. அவன் மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்துக்குரியவனாகிவிட்டான். ஆகவே மன்னிப்பு மட்டும் போதும் ஒருவன் சொர்க்கத்தினுடைய வாசலை அடைவதற்கு. இதற்காக ஒரு இறை தூதரோ ஒரு கடவுளோ மனிதனாக பிறந்து ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மன்னிக்கக்கூடிய அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன் என்று எதற்கு சொல்கிறோம்? அவன் அதிகமாய் மன்னிக்கக்கூடியவன். ஆகவே நம்முடைய பாவங்களை இறைவனிடத்திலே போய், நான் இதற்கு முன்பாக உமக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தேன், இயேசு கிறிஸ்து தெய்வமாக நம்பிக்கை கொண்டிருந்தேன், பைபிள் தான் வேதம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், என்னை மன்னியும். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஒரு தூதர் இருப்பதாக எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. ஒரு வேதம், குரான் என்கிற வேதம், இது இறைவனிடமிருந்து வந்த வேதம் என்பது குரான் எனக்கு நிரூபித்து காட்டுகிறது. ஆகையால் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எனக்கு மன்னித்து எனக்கு சொர்க்கத்தை தாங்க என்று அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆகவே எனக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அன்பானவர்களே, நிச்சயமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், அவர் எந்த இறைவனை வணங்கி வழிபட்டாரோ, தன்னுடைய பாவங்களுக்காக எந்த இறைவனிடம் அவர் மன்னிப்பு கேட்டார், அவர்தான் அல்லாஹ். அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் ஒழிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ உங்களை அவருடைய சிலுவை மரணமோ உங்களை கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது என்பதை கூறி அந்த நேரத்தை வாய்ப்பளித்த இந்த ட்ரஸ்டுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.